அதாவது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தொகுதியிலிருந்து நாங்கள் அனைவரும் இந்த கட்சியை விட்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு காரணம், இந்த கட்சியை நாங்கள் தமிழ் தேசிய கட்சியாக எங்களுடைய உயிரையும் தாண்டி உணர்வையும் தாண்டி நாங்கள் மதித்து இந்த கட்சியில் இணைஞ்சோம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய அடிப்படை உரிமைக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கட்சியாக இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் இருக்கிறது. நீங்கள் ஊடகத்தெல்லாம் பார்க்குறீங்க. ஒன்று. அடுத்தபடியாக இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம்னா, பயணிச்சுட்டு வரும்போது ஏன் சரியில்லை, இந்த கட்சி சரியில்லாமல் போயிட்டு இருக்குன்னா, ஏறுமுகத்தை விட இப்போ இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே எங்களை விட மேலே பொறுப்பில் இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர், தலைவர், செயலாளர், மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர் என்பவர்கள் தன்னிச்சையாக தங்களுடைய நலனை மட்டும் பார்ப்பதால் ஒரு தொகுதியை ஒரு பிரச்சனைனா கூட்டம் போட்டு பேசி சரி பண்ணி வச்ச சரித்திரமே கிடையாது. நீங்க யார்கிட்ட வேணா விசாரிச்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது, தொகுதியில் ஏற்படக்கூடிய நிதி உண்டு பண்ணக்கூடிய நிதியை கணக்கு வழக்கு காட்டுவது இல்லை. இவ பொருளாதார உதாரணத்துக்கு என்ன பொருளாதார போட்டாங்க, நான் போடாதீங்கன்னு சொன்னேன். போட்டுட்டு நான் என்ன பொருளாதார போட்ட நாள்ல இருந்து இன்றைய வரைக்கும் கணக்கு வழக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. கேட்டாக்கா அது நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் ஏன் என்ன போட்டீங்க, இல்ல மேல பொருளாளர் கணக்கு இருக்கணும், பொதுக்குழுல கணக்கு கேட்கறாங்க, அதனால போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் இது பண்ணி நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துங்க, பொருளாளருக்கு என்ன போட்டுவிட்டு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது இல்ல, வெளிநாடு, உள்நாடு, அயல்நாடு எல்லா நிதியும் வசூல் பண்ணும்போது வரும்போது அப்பு என்ற அற்புதராஜ் மண்டல செயலாளர் கணக்குலையும் தொகுதி தலைவர் இப்ப மாவட்ட செயலாளர்னு போட்டுக்கிறாங்க. இன்னும் மாவட்ட செயலாளர் அறிவிக்கல, ஆனா மாவட்ட செயலாளர் அவர் போட்டுக்கிறாங்க. ஆதித்தன் செயலாளராக இருந்தவர், அவர் கணக்கு அக்கௌண்ட மட்டுமே பகிர்வாங்க. அப்ப இது வரைக்கும் கணக்கு வழக்கு அது கொடுத்தது இல்ல. நாளைக்கு தப்பு தவறுன்னா யார் மாட்டது, நான் தான் மாட்டுவேன். நான் தலை குனிஞ்சு நிக்கணும். கட்சியில சீமான் கூட்டு கேட்கிறாருன்னு வச்சுங்க, யார் பதில் சொல்லுவான்? அப்ப என்னத்துக்கு அந்த இவ்வளவு நாள் இந்த பொறுப்பு இருந்தான்னு கேட்பாரு. அப்போ அந்த வகையில இது சரியில்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம். கணக்கு வழக்கு நிதி கையாடல் மிக இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த தேர்தலுக்கு அமெரிக்காவில இருந்து நம்ம ஊர் பண மதிப்புக்கு 8.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள காசோலை வந்திருக்கு. பரிமாறப்பட்டதா இல்லையா, உண்மையை தெரிவிக்கணும். எந்த கணக்குல காட்டுனீங்க? கடன் கணக்கு தான் காட்டுறீங்க. ஆனா எந்த செலவுகள் இல்லை. எல்லாரும் பெட்ரோல் போட்டு வந்துடுறாங்க, எல்லாரும் சாப்பாடு கட்டணும், எல்லாரும் செஞ்சிடறாங்க. ஒரே ஒரு செலவு தான், இந்த வண்டி விடுறாங்களா வாகனம், அதுதான் ஒரு 3-4 வண்டி வருஷம். மொத்த எலெக்ஷனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும். இவ்வளவுதான் செலவு. அந்த செலவுக்கு இவ்வளவு பணம் வந்தும் ஏன் கணக்கு இல்லை? ஆதாரம் இது நீங்க அடுத்தடுத்த நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். சீமானா அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, எங்களை நீங்கள் அழைத்தது தமிழ் தேசியத்தை நோக்கி. தனிப்பட்ட சீமானையோ அல்லது ஒரு ஆட்சியை பிடிக்க, நீங்க ஆட்சியை பிடிக்கணும் கூட்டினா கூட வந்திருக்க மாட்டோம். தமிழ் தேசிய கட்டமைப்புன்னு சொல்லி கூட்டு நீங்க சொன்னதுனால உங்கள் வார்த்தையை நம்பிக்கை கொண்டு தமிழ் தேசிய தலைவருக்கு அடுத்தபடியாக உங்களை நினைத்து நாங்கள் வந்தோம். ஆனால் அதற்கான வேலை 1 ஆண்டு 2 ஆண்டு காலத்தில் நம்பிக்கை உரியவராக தெரிந்தது. ஆனால் போக 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 வேற எங்கேயோ டிராக் மாதிரி போயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு தெரியாம கூடயாமா நாங்க இங்க கட்சியில பயணிக்கிறோம். எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல, நாங்களும் எங்க காலத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆகையினால இப்பொழுதைக்கு நம்பிக்கை உரியவராக இல்லை. காரணம், முதல்ல தம்பி சொன்னது போல கட்சி கிளை கட்டமைப்பை கூட்டினா அங்க கட்சிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கட்சிக்காரனை வெட்டினா, எங்க கன்னியாகுமரி வெட்டி சர்ச்சையில வச்சு குடிச்சு கொட்டினாங்க. அப்ப அவர் போய் அதை நின்று பேசல. இதெல்லாம் எங்க மனசை பாதிச்சிருக்கு. எல்லாரும் கூட்டம் போட்டு பேசியிருக்கோம். அப்புறம் மதுரையில பிடிஆர் வீட்டு வாசல்ல கட்சி செயலாளர் வெட்டினான், அங்க போகல. அந்த பணத்தை போய் அப்பயே அரசியல் படுத்தணும் ஒரு தலைவன், அதை செய்யல. ஆனா அவங்க கருமாதியில போய் படத்திறப்புக்கு மைக்க நீட்டின உடனே அண்ணன் போய் பேசுறார், கண்டிச்சு பேசுறார். செத்த பணத்தை இப்ப ஆஸ்பத்திரியில வச்சிட்டு நீ அரசியல் பண்ணிருக்கணும். அதுல ஒரு தலைவனுக்கு அழகு ஏன் செய்யல? இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நம்ம ஏன்னா விலகிறதுக்குன்னா சாதாரண ஒண்ணே விளைக்கிற முடியாதுல்ல. நாங்க விலகிறதுக்கு வரல. எங்கள் தமிழ் தேசியம் நாங்க இன்ன நாள் வரைக்கும் கட்சியை பத்தி பேசாம இருக்கிறது காரணம் கூட, நம்ம கட்சி வெளியே போய் 4 பேருக்கு இதா போயிடுமேன்னு தான் நாங்க அடக்கே வசித்தோம். ஆனா இப்ப இல்ல, அவங்களா எங்களை அவங்களாதான் கட்சி கூட எல்லா இதுலையும் கேட்கறாங்க. இன்னொன்னு, இந்த கட்சி விட்டு போறவன சும்மாவும் விடமாடுறாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சு, யாரு, களஞ்சியம், சாட்டை சோட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பதிவு போடுறாங்க, துரோகிகள், இதை வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான் மாற்று கட்சியிலன்னு. இந்த பதிவு மூலமா இன்னைக்கு சொல்றோம், எங்க வீட்டு சொந்த பணத்தை போட்டு எங்க உடல் உழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்த்துருக்கிறோம். எங்களை யாராவது அவதூறுப்படுத்தி இந்த சாட்டை கிட்டெல்லாம் சேட்டை பண்ணான்னு வச்சுங்க, இன்னைக்கு நீ அப்படி வேணா ஆள் வச்சிருக்கலாம். ஆனா எங்களை செஞ்சீங்கன்னா எங்கள்ட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்து வெளியிட்டு, எங்கள்கிட்ட இருக்கு, எல்லா இடத்தையும் எடுத்து வெளியிட்டுருவோம். யார்கிட்ட பணம் வாங்கினது, எங்கெங்க ரூம் போட்டு என்னென்ன பண்றது எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் நாங்க, ஏன்னா கட்சியினுடைய ஒரு தமிழ் தேசிய கட்சின்ற இன்னும் எங்க மனசுல இருக்கிறதுனால நாங்க அதை தவிர்த்துக்கிறோம், நாகரிகம் தவிர்த்துக்கிறோம். தேவையில்லாம வெளியே போற எங்களை ஏதாவது பதிவு போட்டு அது பண்றேன் இது பண்றேன்னு பண்ணீங்கன்னா நாங்களும்
அதுக்கு தயாராகவே இருப்போம். அதையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்று நாங்கள் அனைவரும் எங்களை விடுவித்துக் கொள்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 18ஆம் தேதி நாகூர் அகமது கட்சியின் தொகுதி தலைவராக பரிந்துரையில் இருந்தேன். இதற்கு முன்னதாக கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்தேன். அண்ணன் நாகராஜன் அவர்கள் கட்சியின் தொகுதி பொருளாளராக இருந்தார்கள். எங்கள் இருவரையும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கட்சியிலிருந்து வந்து என்ன செஞ்சாங்க, அடிப்படை உறுப்பினர் இருந்து ஒழுங்கு நடவடிக்கையின் குழுவின் பரிந்துரையின்படி நீக்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த லெட்டர் சம்பந்தமாக வந்தது 18ஆம் தேதி. ஏன் நாங்கள் இவ்வளவு கால தாமதம் எடுத்து நாங்கள் இந்த விஷயம் இதுல இருந்து வந்து விலகுறோம் அப்படின்னா, கட்சியில பாத்தீங்கன்னா நாங்க தண்ணீர் விளக்கம் கேட்டிருந்தோம். இந்த தண்ணீர் விளக்கத்துக்கு எந்த ஒரு பதிலும் தராத காரணத்தினால எங்களோடு சேர்ந்து எங்க கமிட்டியில இருக்கக்கூடிய அனைவரும் முடிவு செய்து கட்சியில வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எந்த ஒரு பதிலுமே தர மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து என்ன செய்வோம், நம்ம அனைவரும் வந்து என்ன செய்வோம், இந்த தளத்திலிருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததன் காரணத்தினால இன்று நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அனைவரும் வந்து கட்சியில இருந்து விலகிறோம். நாகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகை தொகுதியின் முன்னாள் பொருளாளர், அண்ணன் முன்னாள் தொகுதி செயலாளர், இணை செயலாளர், மாணவர் பாசறை மாவட்ட செயலாளர், தொகுதியின் செய்தி தொடர்பாளர், நம்பியார் நகர் வார்டு செயலாளர் உள்ளிட்ட பலரும் நாங்கள் என்ன செய்யறோம், இன்னைக்கு கட்சியிலிருந்து நாங்கள் விலகிறோம்.